பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 17:1. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும். இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை செவிகொடும், என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீ செவிகொடும் என்று இங்கே ஜெபிக்கிறதை காண்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதே இல்லை. அரசு அதிகாரிகள் ஏழைகளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறது இல்லை. சில பிள்ளைகள் வயதான பெற்றோருடைய சத்தத்தை கேட்கிறது இல்லை. வயதான பெற்றோர்கள் அவர்களால் வேலை செய்ய முடியாது, வருமானம் ஈட்ட முடியாது, பிள்ளைகளுடைய பராமரிப்பில் இருப்பார்கள். மகனை பார்த்து, ஐயா, எனக்கு பலகீனமாக இருக்குது, என்னை மருத்துவமனை கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா ஒரு மாத்திரை வாங்கி கொடு, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு இந்த பொருளை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லது சில பிள்ளைகள், நான் இந்த படிப்பில் இந்த பாடத்தில் அதிகமான மதிப்பெண் வாங்குகிறேன், நான் இந்த படிப்பு படிக்கிறேன், என்னை இந்த வழியில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கேட்கும்போது பெற்றோர்கள் அதுக்கு அதிகமான பணாகும், அந்த அளவு படிக்க வைக்க என்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்களாக எத்தனையோ பெற்றோர்கள் காணப்படலாம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நான் அறிய முடிகிறது. ஆனால் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிற, ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கவனியும், என்னுடைய சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும், கபடமில்லாத என் உதடுகள் திறந்து நான் சொல்லுகிறதான இந்த ஜெபத்தை கேளும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து விண்ணப்பிக்கிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை மனிதர்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம், மனிதர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். சங்கீதம் 65:2 வாசிக்கும் போது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் வருவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறதான தேவனாய் காணப்படுகிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, இந்த இடத்துல செய்யப்பட்ட ஜெபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும் என்று சாலமோனை பார்த்து சொன்னார். சாலமோனை பார்த்து மாத்திரமல்ல, நம்மை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என்னுடைய கண்கள் திறந்து செவிகள் கவனித்து இருக்கும் என்று. அந்த எசேக்கியா ராஜா அப்படி தான் ஜெபித்தார், ஆண்டவரே, உடைய கண்களை திறந்து பாரும், உடைய செவியை திறந்து கேளும், சனகர் நிந்தித்த வார்த்தையை கேளும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். எசேக்கியா ஜெபித்தார், ஏசாயா ஜெபித்தார், தேவன் உடனே பதில் கொடுத்தார் என்று நான் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார், அந்த ராத்திரியிலே ஒரு பெரிய பதிலை கொடுத்தார். ஆகையினால உங்களுடைய விண்ணப்பத்தை கூட கேட்க அவர் ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த மார்க்கு 9ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது, முந்தின வசனத்தில் இயேசுவும் பேதுரு, யாக்கோபு, யோவானுமாக மறுரூம் மலைக்கு போனார்கள். அங்கு இயேசு மறுரூமானார். எலியாவும் மோசே இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார்கள். அது முடிந்து மலையிலிருந்து இறங்கி வருகிற வேளையில் சீசலோட கூட சில மனிதர்கள் தர்க்கித்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் அவளோட பேசி கொண்டிருந்தார்கள். எதை குறித்து, அங்கே என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு இயேசு கேட்கும்போது கூட்டத்தில் ஒரு மனிதன் சொல்கிறான், ஐயா, என்னுடைய மகனை நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவன் சந்தர்ரோகியாக இருக்கிறான், அவன் அந்த ஆவி பிடிக்கிற போது அவன் பற்களை கடித்து நுரை தள்ளி சோர்ந்து போகிறான், அவனை சில நேரத்தில் தீயிலும் சில நேரத்தில் தண்ணீரிலும் தள்ளுகிறது என்று சொல்லி கூப்பிட்டான். பாருங்கள், அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் கூப்பிடும்போது எத்தனை பேர் பேசியிருப்பார்கள். அந்த சீசனோடு தர்க்கித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதனுடைய வார்த்தைகளும் இயேசுடைய காதில் வந்தது. ஆனால் தேவையோடு இருந்த ஒரு மனிதனுடைய சத்தம் அவனுடைய செவிகளில் ஏறினது. இயேசு கூப்பிட்டு அவனை விசாரிக்கிறார், நான் அவனை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அந்த இடத்துல அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறான். என்னுடைய மகனுக்கு இயேசு கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலம் ஆகுது? சிறு வயது முதலே இருக்கிறது. சிறு வயது முதலே நான் மருத்துவமனைக்கு போய் கொண்டிருக்கிறேன், மருத்துவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் எந்த பக்கம் கை நீட்டினாலும் அந்த பக்கமாக போய் என்னோட மகனுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு காணப்படுகிறேன்.
உம்முடைய சீசடத்தில் வந்தோம், அவர்களால் முடியவில்லை, உம்மால் எதை செய்யக்கூடுமான செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவையோடு இருக்கிற மனிதர்கள் யார் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் செவி கொடுத்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் காணப்படலாம். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வாழ்க்கையில் நொந்து போய் அநேக தேவையோடு கூட அல்லது ஒரு வியாதியோடு அல்லது சில பிரச்சனையோடு அல்லது எதிர்காலத்தை குறித்தான பயத்தோடு அல்லது உங்களுடைய தொழிலில் காணப்படும் நஷ்டத்துக்காக ஆண்டவரை கூப்பிடுவீர்களானா அவருடைய செவியை சாய்த்து உங்களுடைய கூப்பிடலை கேட்டு அவர் உங்களுக்கு பதில் தருகிறதான தேவன். எல்லாரும் கடந்து போகிறது போல அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. எல்லாரும் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே போய்விடுவார்கள். இது நம்மால் முடியாது, இது எங்களால் முடியாது அப்படி சொல்லி கடந்து போவார்கள். பாருங்கள், 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் கூட ஒரு சகோதரி ராஜாவை நோக்கி, ராஜாவே ரட்சியம் என்று கூப்பிட்டான். ராஜா சொல்கிறாரு, தேவன் உன்னை ரட்சிக்காமல் இருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்ற வேண்டும், ஆண்டவர் தான் உனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் ஒருவேளை கிரீடத்தை தலையில் மேலே வைத்திருக்கிறேன், ராஜ வஸ்திரம் கொடுத்துருக்கிறேன், எனக்கும் ஆண்டவர் உதவி செய்தாதான் ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். கர்த்தர் உன்னை ரட்சிக்காத இருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? களஞ்சியத்தில் இருந்த ஆள் இருந்தால் நான் உன்னை ரட்சிக்க முடியும் என்று கேட்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தவிர வேறு யாராலுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு பண்ண முடியவே முடியாது. நீங்கள் எத்தனை பேரை பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் சந்தித்துட்டீங்க, எங்கெங்கெல்லாமோ போயிட்டீங்களே, யாராலுமே முடியவில்லையே. ஆண்டவரால் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் மாத்திரம் உங்களுடைய கண்ணீரை நீக்கி களிப்பை தர முடியும். ஆண்டவர் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றியை கொடுக்க முடியும். ஆண்டவரை தவிர வேறு யாராலுமே முடியாது. அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு நம்ம பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. யார் அழுகிறார்களோ உடனே அவருடைய சத்தத்தை கேட்கிற தேவன், உடனே அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். யார் அழுதாலும் உடனே ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அந்த அழுகையை நீக்கிறதான தேவன். அவர் மரித்து உயிரோடு எழும்பின அன்றைக்கு கூட அநேகர் கல்லறை பக்கமாக வந்தார்கள். ஒரு சகோதரி அழுது கொண்டிருந்தான். அவளை பார்த்து கேட்கிறாரு, மரியாளை ஏன் அழுகிறாய்? அவர் இன்னும் பிதாவிடத்தில் போகவில்லை. மரியாள் இயேசுடைய பாதத்தை தழுவ வந்தபோது சொல்கிறார், நீ என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் போகவில்லை, இப்போ தான் நான் கல்லறிந்து வெளியே வந்திருக்கிறேன். ஆனால் நீ அழுகும்போது நான் அமைதியாக இருக்க முடியவில்லை, ஏன் அழுகிறாய், எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்டு அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் யார் அழுகையோடு வருகிறார்களோ, யார் விண்ணப்பத்தோடு வருகிறார்களோ, யார் எதிர்பார்ப்போடு வருகிறார்களோ அவர்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்புவதுதான் ஆண்டுடைய தன்மையாய் காணப்படுகிறது. இந்த காலவெளியில் ஆண்டோடைய சமூகத்தில் நீ ஜெபிப்பீர்களான்னா உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்து உங்களை மகிழ பண்ண அவர் ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். ஏசப்பா தாவீது சொல்கிறார், கபடமில்லா உதடில் பிறக்கிறதான இந்த விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய சத்தத்தை கவனியும். இதாவே மக்கள் ஸ்தோத்திரப்பா. அந்த காலவெளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளையுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கவனமாய் கேட்டு நல்ல பதிலை ஆண்டவர் தர வேணும்னு ஜபிக்கிறப்பா. கதாவை கூப்பிடுற காக்கவும் சிக்கும் ஆதரவற்ற எளியவன் உதவி செய்கிற தேவன். கதாவே மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களுக்காக, தேவைக்காக, தங்களுடைய பிரச்சனைக்காக எத்தனையோ பேர் நாடினார்களப்பா. எல்லா இடத்துலையும் ஏமாற்றம், எல்லா இடத்துலையும் ஆண்டவரை கத்தாவேப்பா ஏசப்ப வெறுமையாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் உண்மை நோய் கூப்பிடுகிறதான நம்முடைய பிள்ளையுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு களிப்பு உண்டாகட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு ஆசுதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். நீர் அப்படி செய்ய பொறுப்பு நன்றியோடு துதிக்கிறோம். அப்போடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.